ஹலோ வணக்கம் 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 மை டியர் பசங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்களோட என்சிஆர்டி மேத்தமேட்டிக்ஸில் 8.3 எக்ஸசைஸ் அதோட பார்ட் 2 தான் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் வாங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. மறக்காம உங்களோட பென் உங்களோட நோட் புக் எடுத்துக்கோங்க. ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ் யூ சால்வ் அண்ட் யூ லேர்ன். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி என் கூட சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெட்டராக உங்களுக்கு அது இருக்கும், உங்கள் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ வாங்க கொஸ்டின் ரீட் பண்ணலாம். லெட்ஸ் சால்வ் த தேர்ட் சப்டிவிஷன் டுகெதர். ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா tan theta by 1 minus cot theta plus cot theta by 1 minus tan theta equals to 1 plus secant theta cosecant theta. இதை ப்ரூவ் பண்ணும். ஸோ ப்ரூவ் தட் கொஸ்டின்ஸ் ஜென்ரலாக பொதுவாக பசங்களா நம்ம என்றைக்குமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரம்பித்து ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வர பார்ப்போம். இதுதான் மெத்தட். எப்போவுமே ப்ரூவ் தட் கொஸ்டின் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எல்ஹெச்எஸ்ல ஆரம்பித்து ஆர்ஹெச்எஸ்ஸை ரீச் பண்ண பார்க்கணும். ஓகேவா? அதான் நான் இங்கே ட்ரை பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் ஐம் கோனா டூ இட். லெட்ஸ் நாட் ஓவர் காம்ப்ளிகேட். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக நீட்டாக சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் நிறையா ஸ்டெப்ஸ் வரும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பை நீங்கள் கச்சாம்புச்சான்னு ரொம்ப கன்ஃபியூசிங்காக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்காது. ஸோ சால்வ் நீட்லி. நல்லா நிறையா பேப்பர் லெங்க் எடுத்து ஸ்லோவாக ஒரு ஸ்டெப் ஒரு லைனில் எழுதுங்க. அப்போ தான் யூ வில் கெட் ஐடியா ஆஃப் ஹவு த கொஸ்டின் இஸ் ஃப்ளோயிங். சரியா? ஸோ லெட் ஸ்டார்ட். நான் என்ன பண்ண போகிறேன்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரம்பிக்க போகிறேன். அண்ட் அவங்க கொடுத்த ஹிண்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் சைன் டீட்டா காஸ் டீட்டாவா மாத்திரு, அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதான் கேள்வியில் அவங்களே கொடுத்த ஹிண்ட். ஸோ வாங்க அதை யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் யூஸ் தட். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆயிரும்? எல்ஹெச்எஸ் ஆரம்பிச்சா tan டீட்டா வந்து சைன் டீட்டா பை காஸ் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் காட் டீட்டா வந்து காஸ் டீட்டா பை சைன் டீட்டா இல்லையா? பிளஸ் cot theta வந்து cos theta by sin theta divided by 1 minus tan theta. tan theta வந்து sin theta by cos theta. இது வரைக்கும் கிளியரா? நான் வெறும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் இப்போதைக்கு சால்வ் பண்ண போறேன். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வந்துடலாம். we will prove that. கேள்வியை முடிக்கிறப்போ ரைட் ஹேண்ட் சைடு கட்டாயம் வரும், கவலைப்படாதீங்க. சரியா? so let's go forward பசங்களா. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். tan theta is sin theta by cos theta. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை நான் வந்து இந்த சாப்டர் சொல்லி கொடுக்குறப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன் நம்மளோட வேதாந்து மாஸ்டர் தமிழ் சேனலில். ஸோ யூடியூப்பில் நான் டீச் பண்ணுற சேனல் வந்து வேதாந்து மாஸ்டர் தமிழ். ஸோ அதை செக் பண்ணாதவங்க போய் பாருங்கள். இங்கே நான் வந்து வெறும் என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணுறேன் தமிழில். லேட்டஸ்ட் என்சிஆர்டி புக். ஓகேவா? கிரேட். ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன்? டினாமினேட்டரில் I am going to take LCM. So denominator LCM இருக்குன்னா I need to multiply by sin theta to 1 and I need to multiply by cos theta to 1. Okay. So அதான் அடுத்த ஸ்டெப். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோ. நியூமரேட்டர் வந்து sin theta by cos theta. டினாமினேட்டர் என்ன ஆயிரும்? இந்த 1 வந்து நான் sin thetaவால மல்டிப்ளையும் டிவைடும் பண்றேன். ஏன் அப்படி பண்றேன்? ஏன்னா அப்பதான் டினாமினேட்டர் சேமா வரும். நான் வந்து ஒன்று சேர்க்கலாம், மர்ஜ் பண்ணலாம். சரியா? நான் வேணா தனியாக எழுதி காமிக்கிறேன். ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்கு? 1 மைனஸ் காஸ் டீட்டா பை சைன் டீட்டா இருக்குல்ல. ஸோ இதை என்ன பண்றேன்? இந்த 1 வந்து சைன் டீட்டா பை சைன் டீட்டான்னு எழுதுறேன். அப்படி எழுதுறது தப்பே இல்லைல்ல. இந்த 1 வந்து சைன் டீட்டா பை சைன் டீட்டான்னு எழுதுறேன். தப்பே இல்லைல்ல. சைன் டீட்டா பை சைன் டீட்டா 1 தானே, கேன்சல் பண்ணா. ஏன் அப்படி எழுதுறேன்? ஏன்னா அப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுது. டினாமினேட்டர் சேம் ஆனா நான் ஒன்று சேர்த்துடலாம் நம்ம நியூமரேட்டர். இப்போ நியூமரேட்டர் ஒன்று சேர்த்தா சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா பை சைன் டீட்டான்னு ஆயிரும். ஸோ இதுதான் அட்வான்டேஜ். ஸோ இப்படி கொண்டு வரதுக்கு தான் நான் இந்த எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை ஒன்று ஆக்கினேன். சூப்பரா? ஆர் யூ ஆல் கிளியர்? இது வரைக்கும் ஹாப்பியா? இது புரிஞ்சா பசங்களா? கோ த்ரூ இட். இந்த 1 மைனஸ் காஸ் டீட்டா பை சைன் டீட்டாவை நான் எல்சிஎம் எடுத்து ஒரே டினாமினேட்டர் ஆக்கிட்ட பிறகு நியூமரேட்டரை ஒன்று சேர்க்கிறேன்.
இது நல்ல அட்வான்டேஜ். ஸோ இப்போ இங்க இருக்க டினாமினேட்டர் என்ன ஆயிரும், இங்க இருக்க டினாமினேட்டர் வந்து it will become sin theta minus cos theta by sin theta. சூப்பரா, வேற லெவலா? Did you all like it? ஸோ எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணுங்க பசங்களா. ஏன்னா நான் வந்து அழைச்சிட்டு திருப்பி சால்வ் பண்ணுவேன், ஏன்னா அவ்வளோ இடம் இல்லை. நான் உங்களுக்கு அதனால பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? ஸோ கோ த்ரூ எவ்ரி ஸ்டெப் ப்ராப்பர்லி, ரைட் இட் டவுன் அலாங் வித் மீ. ஸோ இதான் முதல் டேர்ம். இப்போ ரெண்டாவது டேர்ம் வரலாம். ரெண்டாவது டேர்ம் cos theta by sin theta. அப்படியே நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோ. டினாமினேட்டர் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ டினாமினேட்டர் என்னது? டினாமினேட்டர் வந்து 1 minus sin theta by cos theta. 1 minus sin theta by cos theta. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுமோ அதே மாதிரி இதையும் நான் சிம்பிளிஃபை பண்ண போறேன். அதான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறேன். தனியாவே எடுத்து சால்வ் பண்றேன். ஸோ தட் யாருமே எதுவுமே தெரியாம பண்ணக்கூடாது. எல்லாருமே என்ஜாய் பண்ணி ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் சால்வ், சரியா? ஸோ வாங்க நம்ம ரெண்டாவது டேர்மை we will handle the denominator 1 minus sin theta by cos theta. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கணும்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். ஏன்னா ஃப்ராக்ஷன்ஸ் ஆட் பண்ணுறப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ your denominator should be same. ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், I am multiplying and dividing by cos theta. ஸோ அந்த 1 என்ன ஆயிரும், அந்த 1 வந்து cos theta by cos theta ஆயிரும். அந்த 1 வந்து cos theta by cos theta ஆயிரும். ஏன்னா cos theta by cos theta 1 தான். அண்ட் இங்கேயும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒன்று சேர்த்துலாம். ஒன்று சேர்த்துட்டா cos theta minus sin theta by cos theta ஆயிரும். புரியுதா? ஸோ இப்போ அதை தூக்கி நான் இங்கே போடலாம். ஸோ என் டினாமினேட்டரை நான் இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். தனியாக எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம் பசங்களா. ஸோ இது என்ன ஆயிரும், cos theta minus sin theta by cos theta. சூப்பரா? ஆர் யூ ஆல் கிளியர்? எவ்ரிபடி எல்லாரும் ஹாப்பியா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதான் இனிஷியல் ஒரு 20% ஆஃப் த கொஸ்டின். இன்னும் நிறைய நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இது எல்லாமே ஐ வாண்ட் யூ டு ஃபாலோ. ஏன்னா பசங்களா, இந்த கேள்வி ஆன்சர் கொண்டு வரது பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் இந்த கேள்வி மூலயமா நீங்கள் என்ன கற்றுக்குறீங்கன்னா அப்ரோச், எப்படி ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும், எப்படிலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம், அதெல்லாம் தான் ஐ வாண்ட் யூ டு பே அட்டென்ஷன். ஏன்னா இதுக்கு ஆன்சர் கொண்டு வரது, எக்ஸாமில் மார்க் வாங்குறது அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. இவென்ச்சுவலி இன் லைஃப் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு அப்ரோச் எ கொஸ்டின். அந்த ஸ்கில் தான் யூ ஹவ் டு டெவலப். ஓகேவா? கிரேட். ஸோ இது வரைக்கும் இஃப் யூ ஆர் ஹாப்பி லெட் மீ இரேஸ் இட். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐ இரேஸ். அங்கே தான் நான் இதை கண்டினியூ பண்ண போகிறேன், சரியா? இது வரைக்கும் எல்லாரும் கிளியர் நினைக்கிறேன். நவ் ஐ வில் இரேஸ் திஸ். ஓகே, நவ் இதை திருப்பி இங்கே நான் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி நான் ஃபர்ஸ்ட் டேர்மை சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு. எல்லாரும் பாருங்க. அதையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் தனியாக அவங்க சொல்லிக் கொடுக்குறேன். இந்த சைடில் நான் பிளாக்ல எழுதுறது வந்து ஸ்டெப்போட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ இது என்னது சார்? நியூமரேட்டரில் sin theta by cos theta divided by sin theta by cos theta divided by denominator. Denominator என்னது? sin theta minus cos theta by sin theta. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். சில பேர் டைரக்டாகவே பண்ணுவாங்க, அதையும் நான் சொல்லித்தரேன். பட் இது நம்ம சின்ன வயசில் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸில் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ டிவிஷன் வந்தால் அதை மல்டிப்ளிகேஷனை மாற்றுறப்போ என்ன ஆகும்? டிவிஷனை நம்ம ஆஃப் மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறப்போ இது ரெசிப்ரோகேட் ஆகும். கரெக்டா? இது ரெசிப்ரோகேட் ஆகும். ரெசிப்ரோகேட்னா உல்டா, ரிவர்ஸ் ஆயிரும். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் அவேர். அதான் டிவிஷன் நடக்கிற விதம். ஓகேவா? எவ்ரிபடி கிளியர்? ஸோ இப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? sin theta into sin theta sin square theta divided by cos theta into in the term divided by cos theta into in the term sin theta minus cos theta. So இதான் என்னோட first term ஓட simplification. First term will become sin square theta by cos theta into sin theta minus cos theta.
சூப்பரா, வேற லெவலா. திஸ் இஸ் ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். கோ த்ரூ இட் பசங்களா, கோ த்ரூ இட், ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ இதை டைரக்டா பண்ணுனா பசங்களா, டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டருக்கு வந்துடும். என்னது? டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துடும். நியூமரேட்டர்ல இருக்க டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் ரெண்டுமே மல்டிப்ளை ஆயிரும். அதான் மெத்தட், அதான் டைரக்டா பண்ற வழி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க டைரக்டாவே பண்ணலாம், தப்பே இல்லை. ஸோ இங்க வேணா சிம்பிளா சொல்லி தரேன். a by b divided by c by d இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? டினாமினேட்டரோட டினாமினேட்டர் d, டினாமினேட்டரோட டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ a into d ஆயிரும். டிவைட் பை நியூமரேட்டரோட நியூமரேட்டரும் bc, அது ரெண்டும் மல்டிப்ளை ஆயிக்கும். ஸோ இதான் சிம்பிளிஃபை பண்ற விதம் டைரக்டா. இதை கத்துக்கோங்க. சூப்பரா, நான் அழகா ஷார்ட்கட் மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ sin θ தான் a, cos θ தான் b, sin θ மைனஸ் cos θ தான் c, sin θ தான் d. ஸோ a by b whole divided by c by d. அது எப்படி சிம்பிளிஃபை ஆகும்? a into d அதான் sin θ into sin θ sin square θ by b into c cos θ into sin θ minus cos θ. அவ்வளவுதான். ஸோ ஷார்ட்கட்டும் டைரக்டா சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் இதான் ஃபார்மல் அப்ரோச், இதான் ஃபார்மல் கரெக்டான மேத்தமெட்டிக்கல் அப்ரோச். நம்ம சின்ன வயசுல கத்துக்கிட்டது. நீங்க கொரோனா டைம்ல நீங்கெல்லாம் கத்துருப்பீங்க. ஐ ஹோப் யூ ஆர் ஆல் அவேர். எல்லாம் போய் ரிவைஸ் பண்ணு, சரியா? வெரி குட். ஸோ இப்போ இதை எரேஸ் பண்ணிட்டுமா? இதை எரேஸ் பண்ணிடலாம். ஏன்னா முதல் டேர்மை நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது டேர்ம் எடுக்கலாம், சரியா? வாங்க ரெண்டாவது டேர்ம் எடுக்கலாம். ரெண்டாவது டேர்ம் என்னது சார்? ரெண்டாவது டேர்ம் இது சார். இதை சிம்பிளிஃபை பண்ணும் சார். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுனா என்ன இருக்கு? cos θ by sin θ divided by cos θ by sin θ divided by cos θ minus sin θ by cos θ, cos θ minus sin θ by cos θ. ஸோ இதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது. ஸோ இப்போ டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆகிறப்போ என்ன ஆகும்? இது ரெசிப்ரோகேட் ஆகும் இல்லையா? ஸோ cos θ by sin θ டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆக்குறப்போ இது ரிவர்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ cos θ நியூமரேட்டருக்கு வந்துடும் அண்ட் cos θ மைனஸ் sin θ டினாமினேட்டருக்கு போயிடும். ஓகேவா? எவ்ரிபடி ஹாப்பி வித் திஸ்? ஆர் யூ ஆல் கிளியர்? வெரி குட். ஸோ cos θ into cos θ என்னது? cos ஸ்கொயர் θ by sin θ into cos θ minus sin θ. சரியா? அவ்வளவுதான். இதான் பசங்களா ரெண்டாவது டேர்ம் சிம்பிளிஃபிகேஷன். டிட் யூ ஆல் லைக் இட்? ஸோ இதான் ஃபார்மல் அப்ரோச். ஸோ ஃபார்மல் அப்ரோச் சொல்லி கொடுத்துட்டேன். நம்ம டைரக்டா அதை வச்சு கூட பண்ணலாம். நான் அந்த ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன்ல, டைரக்டா பார்த்தே சொல்றது. எப்படி? பிளஸ் கொண்டு வா, அப்புறம் டைரக்டா பார்த்தே எப்படி சொல்லலாம்? a cos θ, b sin θ, c cos θ minus sin θ, d cos θ. அங்க பாரு, a வந்து cos θ, b வந்து sin θ, c வந்து cos θ minus sin θ, d வந்து cos θ. so அது எப்படி சிம்பிளிஃபை ஆகும்? a by b divided by c by d will become a into d. so a into d என்னது? cos θ into cos θ, cos square θ divided by b into c. b into c na sin θ into cos θ minus sin θ. வேற லெவலா? Did you all like it? இப்படிதான் சிம்பிளிஃபை ஆகும் நம்மளோட ரெண்டு டேர்ம். ஆர் யூ ஆல் கிளியர்? இதான் ஒரு 30-40% ஆஃப் த கேள்வி. இன்னும் நிறைய இருக்கா? எஸ். பட் பசங்களா, இதெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தட்
இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ஷுட் என்ஜாய் த சப்ஜெக்ட். அதனால தான். மற்றபடி இது வந்து சால்வ் பண்ணுனா நான் 2-3 நிமிஷத்தில் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம் ஐ வாண்ட் யூ டு ஃபாலோ. ஏன்னா எனக்கு நீ இந்த கேள்வியை மட்டும் சால்வ் பண்ணுறது பெரிய மேட்டர் இல்லை. இதே மாதிரி கேள்வி என்ன கேட்டாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு ஹேண்டில். அதுக்கு தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன். சரியா? இப்போ இந்த ஸ்டெப் அழைச்சிட்டுமா? ஏன்னா இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இதை அழைச்சிடலாம். சரியா? இதை அழைச்சிடலாம். வெரி குட். அண்ட் அதே மாதிரி இதையும் அழைச்சிடுறேன். இந்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க பசங்களா. உங்க ஸ்கூல் ஒர்க் ஷீட், அசைன்மெண்ட், அப்புறம் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் 2 தடவை சால்வ் பண்ணுங்க. அதுக்கு தான் சொல்யூஷன்ஸ் போட்டிருக்கேன். எந்த கேள்வி டவுட்டாக இருந்தாலும் நம்ம சொல்யூஷன்ஸை பார்த்து ட்ரை டு கெட் பெட்டர் அட் இட். என்சிஆர்டி 2 தடவை முடிச்சிட்டிங்களா, ஆர்டி சர்மாக்கு போங்க, இல்லைனா ஆர்எஸ் அக்ரவால், இல்லைனா சிபிஎஸ்சி சாம்பிள் பேப்பர்ஸ். அந்த மாதிரி பி அக்ரெசிவ். இஃப் யூ வாண்ட் 100 out of 100 யூ கேன் டூ இட். ஓகே, when you believe and when you work hard for it, nothing can stop you. சரியா? வெரி குட். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போலாமா? லெட்ஸ் ட்ரை டு கம்ப்ளீட் இட். இப்போ முதலாவது பசங்களா, இங்க நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, சார் இந்த டேர்மும் ஒரே மாதிரி இருக்கு சார், இல்லையா? என்ன ஒரு மைனஸ் காமனா வெளியெடுத்தா ரெண்டும் சேம் ஆயிரும், இல்லையா? ஒரு மைனஸ் காமனா வெளியெடுத்தா ரெண்டும் சேம் ஆயிரும். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியல சார். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தான் நான் தனியாக எழுத போறேன். sin theta minus cos theta வந்து it is minus of cos theta minus sin theta. கரெக்டா? do you all agree? இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. என்ன, ஒரு நெகட்டிவ் சைன் மட்டும் வித்தியாசம். ஒரு நெகட்டிவ் சைன் மல்டிப்ளை பண்ணா இதுக்கு இது கிடைக்கும், இதுக்கு ஒரு நெகட்டிவ் சைன் மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்கும். ஸோ ரெண்டுமே ஒன்று ஆக்கிடலாம் பை மல்டிப்ளைங் அ நெகட்டிவ் சைன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன், காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவை ஐ எம் கோனா ரைட் இட் as மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ நான் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவை அப்படி எழுத போறேன். அதான் நான் எடுக்கிற அப்ரோச். ரெண்டுமே கரெக்ட். நீ வேணா இதை கூட எழுதிக்கோ. நீ வேணா சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவை மைனஸ் ஆஃப் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா எழுதிக்கோ, ஓ இஷ்டம். நான் எழுத போறது காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவை மைனஸ் ஆஃப் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா எழுத போறேன். ஆனா ஏதாச்சும் ஒன்று பண்ணு. டேய், ரெண்டுமே பண்ணினா ரெண்டுமே மாறிடும்டா. நம்ம பண்றதே என்ன, நான் பண்றதே ரெண்டுத்தையும் ஒன்று ஆக்குறதுக்கு, ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி ஆக்குறதுக்கு. ஸோ தட் டினாமினேட்டர் சேமா இருந்தா நம்ம ஒன்று சேர்த்துடலாம். ஃப்ராக்ஷனை அதானே படிச்சுட்டு இருக்கோம். ஃப்ராக்ஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் நடக்கிறப்போ டினாமினேட்டர் சேமா இருந்தா ஒன்று சேர்த்துடலாம். ஸோ அதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். ஸோ ஒன்று சேர்க்கறதுக்கு ஏதாச்சும் ஒன்றை மாத்து. ரெண்டுமே மாத்தினா ரெண்டுமே மாறிடும்டா டேய். அப்போ திருப்பியும் இருக்க மாதிரி தான் இருக்கும். புரியுதா? ஏதாச்சும் ஒன்றை மாற்றணும். நான் எதை சூஸ் பண்றேன், நான் ரெண்டாவது டேர்மை மாற்ற போறேன். ஸோ ரெண்டாவது டேர்ம் மாத்தினா என்ன ஆகும், வாங்க பார்க்கலாம். sin square theta by cos theta into sin theta minus cos theta. முதல் டேர்ம் நான் தொடவே இல்லை. முதல் டேர்ம் அப்படியே இருக்கிறேன், நான் ஒண்ணுமே பண்ணல. ரெண்டாவது டேர்ம்ல என்ன இருக்கு, cos square theta by sin theta into இந்த டேர்முக்கு பதிலா I will write minus of sin theta minus cos theta. So into minus of sin theta minus cos theta. ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்றேன்னா, அப்பதான் இதுவும் சேமா இருக்கு. ஸோ ஸ்லோவா நான் என்ன பண்றேன், சப்கான்சியஸ்லி டினாமினேட்டரை சேம் ஆக்க ட்ரை பண்றேன். டினாமினேட்டர் சேம் ஆக்குறது எதுக்காக, அப்பதான் ஃப்ராக்ஷன்ஸை ஒன்று சேர்க்க முடியும், ஆட் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும். புரியுதா? எவ்ரிபடி கிளியர்? ஸோ இப்போ இந்த மைனஸை வெளியே கொண்டு வந்துடலாம். இந்த மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் ஆஃப் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, இந்த மைனஸ் மல்டிப்ளை ஆயிட்டு இருக்குல்ல, ஸோ இதை நான் வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த பிளஸ் வந்து இந்த மைனஸ் வெளியே வந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆயிரும். ஸோ அதான் அடுத்த ஸ்டெப். சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இந்த மைனஸ் வெளியே வந்துச்சுன்னா பிளஸ் மைனஸ் ஆயிரும். இட் வில் பி காஸ் ஸ்கொயர் தீட்டா பை sin theta
into sin theta minus cos theta. ஓகேவா? ஏன்னா அந்த மைனஸ் தான் வெளியே வந்தாச்சு. ஸோ sin theta into இந்த பிராக்கெட்ல இருக்க டேர்ம்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நான் ஆன்சருக்கு நெருங்கியாச்சு. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் புரிஞ்சுச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் பி ஃபாஸ்ட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஐ வாண்ட் யூ ஆல் டு பி குவிக். டப்பு 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 நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போகலாம். எவ்ரிபடி கிளியர்? ஆர் யூ ஆல் ஹாப்பி மை டியர் பாய்ஸ் அண்ட் மை டியர் கேர்ள்ஸ்? லெட்ஸ் பி ஃபாஸ்ட். சூப்பர். இப்போ நம்ம இதை எரேஸ் பண்ணிடலாமா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்போ எரேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அடுத்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு நம்ம போக போகிறோம். ஓகேவா? அடுத்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு நம்ம போக போகிறோம். ஐ ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் இட். இல்லை இப்போ பாத்தீங்களா, அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் ஆன்சர் நம்ம நெருங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம ஆன்சர் நெருங்கியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறேன்? எனக்கு டினாமினேட்டர் சேம் ஆகணும். எனக்கு டினாமினேட்டர் சேம் ஆகணும். எப்படி டினாமினேட்டர் சேம் ஆக்குறது? எப்படி டினாமினேட்டர் சேம் ஆக்குறது? யோசிங்க. சார் இது ரெண்டும் சேம் ஆயிடுச்சு, இது ரெண்டும் ஒன்று ஆயிடுச்சு. இப்போ sin θ இங்க இருக்கு, cos θ இங்க இருக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் சேம் ஆக்கணும்னா இங்கே நான் sin θ மல்டிப்ளை பண்ணுவேன், அங்கே நான் cos θ மல்டிப்ளை பண்ணுவேன். கரெக்டா? ஏன்னா இந்த டினாமினேட்டரும் அந்த டினாமினேட்டரும் ஐ வாண்ட் டு பி சேம், டிட்டோ ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே காஸ் இருக்கு, அங்கே சைன் இருக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஒன்று ஆக்கணும்னா நான் அங்கே காஸ் மல்டிப்ளை பண்ணுவேன், இங்கே சைன் மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? புரியுதா? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? நம்மகிட்ட இருக்குது sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா இன்டு sin தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை sin தீட்டா இன்டு sin தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. நான் என்ன பண்றேன்? டினாமினேட்டர் சேம் ஆகிறதுக்கு I am gonna multiply sin theta to the first term and divide by sin theta to the first term. Denominator same ஆகிறதுக்கு. அதே மாதிரி அங்க I will multiply by cos theta, I will divide by cos theta. இப்போ denominator same ஆயிடுச்சா? சார் ஆமா சார், denominator இப்போ சேம் ஆயிடுச்சு. இப்போ denominator ditto same. பாரு, denominator ditto same ஆ? sin theta sin theta, cos theta cos theta மல்டிப்ளை ஆயிருக்கா? ஆமா மல்டிப்ளை ஆயிருக்கு. sin theta minus cos theta, sin theta minus cos theta. so denominator same ஆயிடுச்சு. so that is my next step. so denominator same ஆயிடுச்சுனா என்ன ஆயிடுச்சு? denominator வந்து sin theta cos theta into sin theta minus cos theta. இதான் என்னோட காமன் டினாமினேட்டர். இதான் என்னோட காமன் டினாமினேட்டர். புரியுதா? ஏன்னா ரெண்டு டேர்முக்குமே ஒரே டினாமினேட்டர். ஸோ ஒன்று சேர்த்துலாம். ஸோ நியூமரேட்டர் என்ன ஆயிரும்? நியூமரேட்டர் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா sin theta into sin square theta sin cube theta. sin theta into sin square theta sin cube theta minus cos theta into cos square theta is cos cube theta. அவ்வளோதான். வேற லெவலா? சம்மல. ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர் அட் தி ஃபைனல் ஸ்டெப். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ரெடி. நீங்களே முடிங்க பசங்களா. யூ வில் ஃபீல் வெரி குட் வென் யூ சால்வ் இட் ஆன் யுவர் ஓன். சரியா? ஸோ இப்போ இதை erase பண்ணிட்டுமா? ஐ வில் erase திஸ். ஓகேவா? ஏன்னா இந்த ஸ்டெப் ஓவர். ஸோ இதை erase பண்ணிடலாம். இப்போ அடுத்தது, சார் நியூமரேட்டரை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது? அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்கு, a cube minus b cube. a cube minus b cube formula பசங்களா, it is a minus b into a square minus ab plus b square. Minus or plus? It's plus. Okay. So a cube minus b cube வந்து a minus b into a square plus ab plus b square. கேர்ஃபுல்லா இருங்கடா. ஏன்னா a cube plus b cube தான். It will be a plus b into a square minus ab plus b square. சரியா? Everybody clear? Are you all happy with this, my dear boys and my dear girls? So இந்த கேள்விக்கு a cube minus b cube. So a cube minus b cube நான் யூஸ் பண்ண போறது இந்த ஃபார்முலா.
இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏ என்னது, ஏ வந்து சைன் தீட்டா, ஏன்னா ஏ கியூப் தான் சைன் கியூப் தீட்டா, அப்போ ஏ வந்து சைன் தீட்டா, பி வந்து காஸ் தீட்டா. ஸோ அப்போ ஏ மைனஸ் பி ஃபார்முலா என்னது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஏ மைனஸ் பி. ஏ வந்து சைன் தீட்டா, பி வந்து காஸ் தீட்டா. ஸோ ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி சைன் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை கீழே என்ன இருக்கு, சைன் தீட்டா இருக்கு, காஸ் தீட்டா இருக்கு, சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இருக்கு. சார் இப்போ பார்த்தா ஆன்சர் நெருங்கியாச்சு, ஏன்னா இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, வேற லெவலா? Did you all like it? Did you all enjoy it? So far so good. Everybody clear with this? So இப்போ இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சா பசங்களா? இது புரிஞ்சுச்சுனா next step போலாமா? Shall we all go forward and do it? So numerator a cube minus b cube அந்த ஃபார்முலா வச்சு நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். சிம்பிளிஃபை பண்றப்போ இதுவும் கேன்சல் ஆகுது. So I am going in the right direction. அந்த மாதிரி கேன்சல் ஆகி சிம்பிளிஃபை ஆச்சுன்னா நீ கரெக்டான திசையில போறேன்னு அர்த்தம். சரியா? வெரி குட். ஸோ இப்போ இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். நவ் திஸ் இஸ் ஆல் ஓவர். ஓகே, இப்போ லாஸ்ட் ஸ்டெப். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எவ்வளோ சார்? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 சார். ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி பிளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா அதான் மிச்சம். நியூமரேட்டர்ல வேற எதுவுமே கிடையாது, ஏன்னா இது கேன்சல் ஆயிடுச்சு. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது போயிடுச்சு, இது அவள் தான் போயிடுச்சு. ஸோ இது போயிடுச்சுன்னா மீதி யார் இருக்கா? மீதி இருக்கிறது நியூமரேட்டர்ல சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அதான் 1, சைன் தீட்டா காஸ் தீட்டா இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நியூமரேட்டர் எழுதியாச்சு. டினாமினேட்டர்ல ஐ ஹாவ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகே, அவதான் ஆன்சர் வந்தாச்சு பசங்களா. எப்படி சார்? ஏன்னா இப்போ நம்ம பிரிச்சு எழுதலாம். யூ ஹாவ் அடிஷன் வித் த சேம் டினாமினேட்டர். நம்ம பிரிச்சு எழுதலாம்ல. 1 by sin theta cos theta plus sin theta cos theta by sin theta cos theta. So 1 by this plus this by this அப்படி எழுதியிருக்கேன். கரெக்ட் தானே? ஏன்னா ஒரே டினாமினேட்டர்னா நான் பிரிச்சு எழுதலாம், சேர்த்தும் போட்டுக்கலாம். இங்க சேர்ந்து இருக்கு, அதை நான் பிரிச்சு எழுதுறேன், ஏன்னா அப்பதான் ஆன்சர் கொண்டு வர முடியும். சரியா? ஸோ சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா கேன்சல். ஸோ அதெல்லாம் கேன்சல் ஆகி 1 ஆயிரும். 1 பிளஸ் இது திருப்பி நான் பிரிச்சு எழுத போறேன். 1 by sin theta into 1 by cos theta. கரெக்டா? ஏன்னா 1 into 1 1, sin theta into cos theta sin theta cos theta. ஸோ இப்போ 1 by sin theta என்னது? Reciprocal of sin theta is cosecant theta. Reciprocal of cos theta is secant theta. Plus 1. அவ்வளோதான், ஆன்சர் வந்துச்சா சார்? லெஜெண்டரி. ஸோ திஸ் இஸ் மை RHS, hence proved. ஸோ LHSல ஆரம்பிச்சு நான் RHS கொண்டு வந்துட்டேன். திஸ் இஸ் how you do prove that questions. I hope you liked it. Shall I move forward? முன்னாடி போலாமா? ஸோ இதான் நம்மளோட 3வது subdivision. Let's go forward to the அடுத்த கேள்வி பசங்களா. The 4th subdivision. Let's do it together. ஸோ இந்த கேள்வியை வாங்க என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். ஓகே, போன கொஸ்டின் வாஸ் குட், இட் வாஸ் நைஸ். ஏன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. அதான் நான் சொன்னேன், நீட்டாக சால்வ் பண்ணுங்க, ஆர்கனைஸ்டாக பண்ணுங்க. அப்போதான் அந்த ஃப்ளோவில் எந்த ஸ்டெப்பையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. சரியா? ஸோ நவ் லெட்ஸ் டூ திஸ் கொஸ்டின் டுகெதர். எவ்ரிபடி லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் செப்பரேட்டாக சிம்பிளிஃபை பண்ணி ஒரு பாயிண்ட்ல ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், அதை காமிச்சா போதும். சி ஜென்ரலாக நான் 11th and 12th டீச் பண்ணுவேன். IIT JEE மெயின்ஸ், JEE அட்வான்ஸ், 11th 12thலாம் டீச் பண்ணுறப்போ நான் என் ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறது லெஃப்ட் சைடில் ஆரம்பித்து ரைட் சைட் கொண்டு வா, அப்படி தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் இங்கே 10th ஸ்டாண்டர்டில் உங்கள் NCERTலே கொடுத்துருக்காங்க, LHS கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணு, RHS கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணு, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ
நான் போர்டை ரெண்டு பாதியா பிரிச்சுக்கிறேன். ஒரு பாதி லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு, இன்னொரு பாதி ரைட் ஹேண்ட் சைடுக்கு. சரியா? சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1 plus secant A by secant A. ரைட் ஹேண்ட் சைடு என்னது? sin square A by 1 minus cos A. ஓகேவா? சோ ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் மெதுவா. இது ஒரு மொக்க கேள்வி, இதெல்லாம் பெரிய மேட்டரே இல்ல. we will solve it fast. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் secant A வை நான் வந்து 1 by cos A ன்னு எழுத போறேன். ஏன்னா secant theta is reciprocal of cos theta. கரெக்ட்டா? secant theta is reciprocal of cos theta. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா பசங்களா? சோ secant A வை 1 by cos A ன்னு எழுதிருங்க. இந்த டினாமினேட்டர் இருக்க secant A வை 1 by cos A ன்னு எழுதிருங்க. இப்போ I will take LCM. ஓகேவா? I will take LCM. 1 plus 1 by cos A. இப்போ என்ன ஆயிரும்? இந்த 1 நான் எப்படி எழுத போறேன்னா, இந்த 1 நான் எப்படி எழுத போறேன்னா, I will write this 1 as cos A by cos A. ஏன்னா அப்பதான் டினாமினேட்டர் சேம் ஆகும். 1 cos A by cos A எழுதலாமா? ஏன்னா cos A கேன்சல் ஆகி 1 தானே. அந்த 1 நான் இப்படி எழுதுறேன். ஏன்? ஏன்னா அப்பதான் இந்த டேர்மோட சேர்றப்போ டினாமினேட்டர் ஒண்ணா இருக்கும், நான் merge பண்ணிடலாம். சோ plus 1 by cos A divided by டினாமினேட்டர் ரொம்ப சிம்பிள், 1 by cos A தான் இருக்கு. டினாமினேட்டர் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, 1 by cos A தான் இருக்கு, அது அப்படியே வச்சுக்கோ. ஓகேவா? சோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதான் செகண்ட் ஸ்டெப், இதான் தேர்ட் ஸ்டெப். சோ இப்போ ஃபோர்த் ஸ்டெப் எழுதலாமா? ஃபோர்த் ஸ்டெப் என்ன ஆயிரும்? நம்ம நியூமரேட்டரை merge பண்ணிடலாம். நியூமரேட்டர் merge பண்ண என்ன ஆயிரும்? cos A plus 1 by cos A divided by 1 by cos A. சோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப், ஃபிஃப்த் ஸ்டெப். லாஸ்ட் ஸ்டெப் என்னது பசங்களா? இப்போ நம்ம நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாமா? A by B divided by C by D. அப்படி இருந்தா என்ன ஆகும்? A by B divided by C by D. அப்படி இருந்தா என்ன ஆகும்? A into D by B into C. அவ்வளவுதான். சோ இந்த டிவிஷன் இப்படி சிம்பிளிஃபை ஆகும். A by B divided by C by D. போன கேள்வியில சொல்லி கொடுத்தேன்ல, இல்லனா இது உனக்கு புரியலனா தனியா எடுத்து ஸ்லோவா சால்வ் பண்ணு. இத புரியாட்டி எப்படி சால்வ் பண்றது? சார் ஸ்லோவா எப்படி சார் சால்வ் பண்றது? சோ cos A plus 1 by cos A divided by 1 by cos A இருக்கு. சோ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? cos A plus 1 by cos A. டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆறப்போ 1 by cos A ரிவர்ஸ் ஆயிரும். சோ அதான் cos A by 1 ன்னு ஆயிரும். சோ cos A கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி இருக்குது cos A plus 1. சோ அதான் என்னோட LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடோட சிம்பிளிஃபிகேஷன் cos A plus 1. அதான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட சிம்பிளிஃபிகேஷன். என்ன வருது? cos A plus 1. இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நான் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தது 5 ஸ்டெப்ல. 1 2 3 4 5. புரிஞ்சா? சோ ஃபார்மல் அப்ரோச் சொல்லிட்டேன், ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்துட்டேன். இதான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடோட சிம்பிளிஃபிகேஷன். இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது. லெட்ஸ் கீப் இட் லைக் தட். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வா. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வா. ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ண போறோம்? sin square A by 1 minus cos A. பசங்களா நம்ம எல்லாருக்குமே தெரியும் sin square A plus cos square A is equal to 1. நம்ம எல்லாருக்குமே தெரியும் trigonometric identity. அப்ப sin square A என்னது? அப்ப sin square A மட்டும் வேணும்னா cos square A அந்த பக்கம் எடுத்துட்டு போ. அப்ப sin square A என்னது? sin square A is 1 minus cos square A. இல்லையா? sin square A is 1 minus cos square A. அப்ப நியூமரேட்டர் வந்து 1 minus cos square A ன்னு மாறிடும்.
டினாமினேட்டர்ல 1 மைனஸ் காஸ் ஏ இருக்கு. இப்போ நியூமரேட்டர் வந்து நான் சிம்பிளிஃபை பண்ண போறேன். எப்படி? இந்த 1 பசங்களா நான் 1 ஸ்கொயர்னு எழுத போறேன். அதை மட்டும் தான் பண்ண போறேன், வேற எந்த ஸ்டெப்பும் இல்லை. மீது எல்லாமே சேம். டினாமினேட்டர் 1 மைனஸ் காஸ் ஏ அப்படியே வச்சுக்கோ. நியூமரேட்டர் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, அதை நான் 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுத போறேன். அதனால தான் அப்படி பண்ணேன். புரியுதா? ஏன் அந்த 1 ஸ்கொயர்னு எழுதுனேன்? ஏன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல வரும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி டிவைட் பை 1 மைனஸ் காஸ் ஏ. ஸோ அப்படி பண்றப்போ we can see that ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிரும். 1 மைனஸ் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஏ கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்கிறது 1 பிளஸ் காஸ் ஏ. ஸோ இதான் என்னோட ரைட் ஹேண்ட் சைடோட சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பாதி சிம்பிளிஃபை பண்ணா 1 பிளஸ் காஸ் ஏ, லெஃப்ட் ஹேண்ட் சைட பாதி சிம்பிளிஃபை பண்ணா 1 பிளஸ் காஸ் ஏ. காஸ் ஏ பிளஸ் 1 பிளஸ் காஸ் ஏ ஒன்று தான். காஸ் ஏ பிளஸ் 1 பிளஸ் காஸ் ஏ ஒன்று தான். அடிஷன் இஸ் காமுடேட்டிவ். சரியா? ஸோ அதனால இது ரெண்டும் சேம், ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். இதாண்டா கேள்வி, மொக்க கேள்வி. சரியா? ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இதான் நம்ம 4வது கேள்வி. லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வி வில் டூ இட் டுகெதர். இதை வேணும்னா பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எரேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேள்விக்கு போறேன். இன் 3, 2, 1 லெட்ஸ் கோ. அடுத்த கேள்வி பசங்களா. ஸோ இதான் நம்மளோட 5th சப்டிவிஷன். எல்லாரும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் a very good question. It's a very very good question. Shall we all do it together? வாங்க, இதுவும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? Shall we do it together? Let's go. என்ன கேட்டிருக்காங்க? சார் cos a minus sin a plus 1 divided by cos a plus sin a minus 1. அது வந்து it is equal to cosecant a plus cot a னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரம்பிச்சு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போகிறோம். அதான் ஜென்ரல் மெத்தட் பசங்களா எப்போவுமே. அன்லெஸ் அவங்க கேள்வியிலே சொல்கிறாங்க, டேய் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாதி பண்ணு, ரைட் ஹேண்ட் சைட் பாதி பண்ணு, அப்புறம் ஈக்குவல்னு காமி அப்படின்னு அவங்க கேள்வியில் சொன்னால் மட்டும் அப்படி பண்ணு. இல்லாட்டி எப்படி பண்ணும்? லெஃப்டில் ஆரம்பித்து ஃபுல்லாக சால்வ் பண்ணி ரைட் கொண்டு வரணும். லெஃப்டில் ஆரம்பித்து ஃபுல்லாக சால்வ் பண்ணி ரைட்டை கொண்டு வரணும். அதான் ஜென்ரலாக ப்ரூவ் தட் பண்ணுற விதம். ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ நவ் லெட்ஸ் சால்வ் திஸ் கொஸ்டின். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வி ஹேவ் cos a minus sin a plus 1 divided by cos a plus sin a minus 1. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? I am going to divide numerator and denominator by sin a. I am going to divide numerator by sin a and denominator also by sin a. ஏன் இப்படி பண்றேன்? ஏன்னா இப்படி பண்றதுனால தான் எனக்கு cosecant a-வும் cot a-வும் வரும். இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் பசங்களா, நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் ஒரே நம்பரால டிவைட் பண்றேன். ஸோ அதனால ஃப்ராக்ஷன் மாறாது. ஸோ இது பண்றதுனால தப்பு இல்லை. ஓகேவா? ஏன்னா நியூமரேட்டர் ஐ எம் டிவைடிங் பை சைன் ஏ, டினாமினேட்டர் ஆல்சோ ஐ எம் டிவைடிங் பை சைன் ஏ. ரெண்டுமே ஒரே நம்பரால டிவைட் பண்றேன். அப்போ என்ன நடக்குது? the whole fraction remains the same. ஆனா இது பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் வாங்க பார்க்கலாம். இது பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ sin a ஆல நியூமரேட்டர் டிவைட் பண்ணு, என்ன ஆயிரும்? cos a divided by sin a minus of sin a divided by sin a plus 1 divided by sin a whole divided by cos a divided by sin a, cos a divided by sin a plus sin a divided by sin a.
minus 1 divided by sin A. So now you will see நம்மளுக்கு தேவையான terms எல்லாமே வந்துரும். எப்படி சார்? So cos A by sin A தான் cot A பசங்களா. cos A by sin A தான் cot A. Minus sin A by sin A is 1. Minus sin A by sin A is 1. இது ரெண்டு cancel ஆயிரும். இது ரெண்டு cancel ஆயிரும். Plus 1 by sin A என்னது? 1 by sin A. Reciprocal of sin A தான் cosecant A. Reciprocal of sin A தான் cosecant A. அதே மாதிரி denominatorல cos A by sin A cot A. cos A by sin A cot A. plus 1. plus 1. அப்புறம் minus 1 by sin A. minus 1 by sin A தான் minus cosecant A. ஏன்னா 1 by sin A தான் cosecant A. புரியுதா? இப்போ கேள்வி பாத்தியா எப்படி simplify ஆயிடுச்சு? We are almost there near the answer. So இதான் first step. அவன் கேட்டிருக்கத நான் simplify பண்றேன் using the hint they have given. அவங்க கொடுத்த ஹிண்ட்டை வச்சு நான் எப்படி ப்ரொசீட் பண்றேன்னு யோசித்து அதுக்கேற்ற மாதிரி என் சால்விங் என் அப்ரோச்சை மாத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ லெட்ஸ் இரேஸ் திஸ். இதுவும் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து தான் நான் சால்வ் பண்ண போறேன். எல்லாரும் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன இருக்கு? cot A plus cosecant A வை ஒண்ணா வச்சுக்கலாம். cosecant A plus cot A minus 1 and denominator என்ன இருக்கு? cot A minus cosecant A plus 1. ஓகேவா? cosecant A plus அதான் plus cosecant A plus cot A minus 1. சும்மா நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் டேர்ம்ஸ். டினாமினேட்டர்ல cot A minus cosecant A plus 1. cot A minus cosecant A plus 1. இப்போ பசங்களா இந்த ஐடென்டிட்டி வச்சு நான் என்ன சொல்லலாம்? இந்த ஐடென்டிட்டி வச்சு we can say cosecant square A minus cot square A is equal to 1. கரெக்டா? cosecant square A இந்த cot square A அந்த பக்கம் வந்துச்சுனா cosecant square A minus cot square A is equal to 1. ஓகேவா? சோ இந்த நியூமரேட்டர்ல இருக்க 1 மட்டும் என்னது? ரெண்டு 1மே கிடையாது. ரெண்டு 1மே கிடையாது. ஏதாவது ஒரு 1. நியூமரேட்டர்ல இருக்க 1 நான் என்ன எழுத போறேன்? நியூமரேட்டர்ல இருக்க 1 நான் எப்படி எழுத போறேன்? நியூமரேட்டர்ல இருக்க 1 I will write it as 1 எப்படி எழுதலாம்? cosecant square A minus cot square A divided by denominator அப்படியே வச்சுக்கோ. denominator அப்படியே வச்சுக்கோ. புரியுதா? இப்போ இப்படி பண்றதுனால என்ன சார் அட்வான்டேஜ்? இப்போ இந்த 1 இன்னும் பெருசாக்கி இருக்கீங்க, இன்னும் பயங்கரமா இருக்கே சார். ஆனா நல்லது. ஏன் நல்லது? ஏன்னா a square minus b square நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்ல. what is a square minus b square? so cosecant A plus cot A வெளிய வச்சுக்கோ. இது அப்படியே இருக்கும் மைனஸ் இது என்னது? a plus b a plus b into a minus b. புரியுதா? so cosecant square A minus cot square A square minus b square வச்சு a plus b into a minus b ன்னு simplify பண்றேன். and denominator என்ன இருக்கு? denominatorல cot A minus cosecant A plus 1 அதான் denominatorல இருக்கு. இப்போ நியூமரேட்டர்ல நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு டேர்மும் 1. சார் இதுவும் இதுவும் 1 சார். காமனா வெளியே எடுக்கலாமா? இந்த ரெண்டு டேர்மும் 1னால நான் என்ன பண்ண போறேன்? காமனா வெளியே எடுக்க போறேன். so காமனா I'll take cosecant A plus cot A காமனா வெளியே எடுக்க போறேன். வெளியே எடுத்தா இந்த முதல் டேர்ம் வெளியே வந்துச்சு. அப்ப இதுக்கு பதிலா 1 இருக்கும். இந்த டேர்ம் நான் காமனா வெளியே எடுத்துட்டா இங்க 1 இருக்கும். மைனஸ் இந்த டேர்ம் காமனா வெளியே போயிடுச்சுன்னா அது இருக்கும்.
cosecant A minus cot A divided by cot A minus cosecant A plus 1. Are you all clear? எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சு? See, இது ரெண்டும் காமனாக இருக்கு. cosecant A plus cot A நான் வெளியே எடுக்கிறேன். இதை வெளியே காமனாக எடுத்தா இது இருக்க இடத்துல 1 வரும் மைனஸ் இது காமனாக வெளியே போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிறது cosecant A minus cot A. இப்போ வாங்க நம்ம நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஐ ஹோப் யூ ஆர் ஃபாலோவிங். எல்லா ஸ்டெப்பும் கவனமாக பாருங்க பசங்களா, பாஸ் பண்ணி. இப்போ நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆயிரும்? cosecant A plus cot A வெளியே காமனா இருக்கு. 1 minus cosecant A minus of minus plus cot A divided by denominator என்ன இருக்கு? denominatorல cot A minus cosecant A plus 1. சார் இங்க இது ரெண்டும் சேம் சார். டினாமினேட்டரும் இந்த டேர்மும் சேம். பிளஸ் காட் ஏ பிளஸ் காட் ஏ மைனஸ் கோசிகண்ட் ஏ மைனஸ் கோசிகண்ட் ஏ பிளஸ் 1 பிளஸ் 1. அட ஆமா சார். ஸோ எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கு? மீதி இருக்கிறது வெறும் கோசிகண்ட் ஏ பிளஸ் காட் ஏ. அண்ட் அதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட். ஹென்ஸ் ப்ரூவ்ட். வேற லெவலா? Did you all like it? So left hand side la ஆரம்பிச்சு I reached my RHS. I hope you all enjoyed it. So with that, let's go forward to the அடுத்த கேள்வி. So இதான் 6th question பசங்களா. We will all try to do it together. Let's go. So இது நம்ம prove பண்ணணும். Prove that na generally left hand side la ஆரம்பிச்சு I want you to reach the right hand side. இது ரொம்ப ஈஸியான question. வாங்க ட்ரை பண்ணலாம். So what is my left hand side? And left hand side வந்து it is square root of 1 plus sin theta by 1 minus sin theta. So இந்த மாதிரி கேள்வியில முதல்ல என்ன பண்ணணும்னா you have to multiply with the conjugate of your denominator. அதான் இந்த மாதிரி கேள்விக்கு பெஸ்ட் அப்ரோச். நீங்க படிச்சிருப்பீங்களா சின்ன வயசுல rationalization ஞாபகம் வருதா? ஸோ டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணும். ஸோ டினாமினேட்டரோட கான்ஜுகேட் என்னது? ஐ வில் டீச் யூ. இப்போ 1 பிளஸ் சைன் ஏ பை 1 மைனஸ் சைன் ஏ இருக்குல்ல, நம்ம இதை ரேஷனலைஸ் ஆக்கி ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு, இதை ரேஷனலைஸ் ஆக்கி ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஐ அம் கோனா மல்டிப்ளை பை டினாமினேட்டரோட கான்ஜுகேட். 1 minus sin theta அதோட கான்ஜுகேட் 1 plus sin theta. சும்மா மல்டிப்ளை மட்டும் பண்ணா போதுமா? மல்டிப்ளை மட்டும் பண்ணா क्वेश्चन மாறிடும்ல. வெறும் மல்டிப்ளை மட்டும் பண்ண கூடாது. you have to divide also. you have to multiply and divide by the conjugate of your denominator. இப்போ என்ன ஆயிரும்னா numerator will become 1 plus sin theta into 1 plus sin a. so 1 plus sin a into 1 plus sin a, 1 plus sin a the whole square. அதான் நியூமரேட்டர். 1 plus sin a into 1 plus sin a வந்து 1 plus sin a whole square. டினாமினேட்டர் என்ன ஆயிரும்? டினாமினேட்டர் வந்து a minus b into a plus b. a minus b into a plus b என்னது? a square minus b square. a square minus b square இல்லையா? a square minus b square. a plus b into a minus b. புரியுதா? Are you all clear? So இது என்ன ஆயிரும்? It will become square root of 1 plus sin a whole square divided by இது வந்து 1 minus sin square a. அவ்வளவுதான் பசங்களா, ஆல்மோஸ்ட் ஆன்சர் வந்தாச்சு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் sin square a plus cos square a எவ்வளோ? sin square a plus cos square a வந்து 1. அப்போ 1 minus sin square a என்னது? sin square a அந்த பக்கம் போச்சுனா 1 minus sin square a. 1 minus sin square a என்னது? it is cos square a. so இந்த denominator வந்து it will become cos square a. புரியுதா? so இப்படி இருந்த கேள்வியை நான் rationalize
multiplying and dividing with the conjugate of denominator, I have simplified to this. சார் இது என்ன சார் சிம்பிளிஃபைடு? இதுவும் கஷ்டமாக தான் இருக்கு. ஹலோ, இது ரொம்ப சிம்பிளிஃபைடியா? எப்படி? ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஸ்கொயர் போயிருமா நியூமரேட்டர்ல? நியூமரேட்டர்ல ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். டினாமினேட்டர்ல cos ஸ்கொயர் a ரூட் எடுத்தா cos a. ஸோ என் கேள்வி இப்படி மாறிடுச்சு. புரியுதா? ஆர் யூ ஆல் ஏபிள் டு கெட் தட்? இப்போ இது டினாமினேட்டர் சேம்ல cos a, நான் அதை பிரிச்சு எழுத போறேன். 1/cos a plus sin a by cos a. அப்படி பிரிச்சு எழுதலாமா? ஏன்னா டினாமினேட்டர் ஒன்னு இல்ல. So I can split the fraction and write. So 1/cos a plus sin a by cos a. 1/cos a தான் secant a. sin a by cos a தான் tan a. And அதான் என்னோட right hand side. Hence proved. அவ்வளவுதான், over. So left hand sideல ஆரம்பிச்சு simplify பண்ணி I have brought my right hand side. This is how you do it. 1/cos a secant a, sin a by cos a is tan a. அதெல்லாம் பேசிக்ஸ். அதெல்லாம் நான் நம்மளோட வேதாந்து மாஸ்டர் தமிழ் சேனல்ல ஃபுல்லாவே சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. சரியா? So shall I move forward everybody? I hope you guys are clear. Very simple, straightforward question. Now let's go to the next one. இதான் நம்ம 7வது கேள்வி. So 6வது நம்ம முடிச்சாச்சு. இப்போ 7வது கேள்வி. Please try to do together with me. Are you ready? Shall we get started? So இந்த கேள்வியும் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். So prove thatனாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஆரம்பிச்சு ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வாங்க. ஓகே, அதான் ஜெனரல் அப்ரோச். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ண போறேன். ஐ எம் கோனா ஸ்டார்ட் வித் மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சைன் தீட்டா காமனா? ஸோ ஒரு சைன் தீட்டா காமனா எடுத்துக்கும். சைன் தீட்டா காமனா எடுத்தா இதில் சைன் தீட்டா வெளியே வந்துச்சுன்னா 1 தான் மிச்சம். மைனஸ் 2 சைன் கியூப் தீட்டால ஒரு சைன் தீட்டா வெளியே எடுத்தா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். டிவைடட் பை டினாமினேட்டர்ல என்ன காமனா இருக்கு சார்? டினாமினேட்டர்ல cos θ காமன் சார். சோ டினாமினேட்டர்ல cos θ காமன். சோ cos θ காமன் எடுத்தா 2 cos கியூப் θல ஒரு cos θ காமன்னா it will be 2 cos square θ minus of 1. புரியுதா? சோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பசங்களா. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ஆன்சர் கொண்டு வரதுக்கு நான் யூஸ் பண்ண போற trigonometric identity is sin square theta plus cos square theta equal to 1. so அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நான் சிம்பிளிஃபை பண்ண போறேன். so அந்த ஐடென்டிட்டி வச்சு பார்த்தா நம்மளோட sin square theta என்னது? sin square theta வந்து it is 1 minus cos square theta. ஏன்னா cos square theta அங்க போச்சுன்னா plus cos square theta minus cos square theta வா மாறிடும். so sin square theta is 1 minus cos square theta. so அத நான் இங்க யூஸ் பண்ண போறேன். இந்த இடத்துல இந்த sin square theta ஓட எக்ஸ்பிரஷனை போட போறேன். ஓகேவா? are you all clear? இத மட்டும் மாத்துங்க பசங்களா. இங்க டினாமினேட்டர் cos square theta வை மாத்த தேவையில்லை. சில பேர் யோசிப்பாங்க, சார் இந்த ஐடென்டிட்டி வச்சு cos square theta வந்து அதுவும் 1 minus sin square theta இல்ல. cos square theta வந்து sin square theta அந்த பக்கம் கூட்டு போயிட்டா cos square theta is 1 minus sin square theta. so அப்ப டினாமினேட்டர் இருக்க cos square theta வை இத வச்சு மாத்திட்டுமா சார்? வேண்டாம், ஏதாச்சும் ஒன்னு தான் மாத்தணும். ஏன்னா இத மாத்துறப்போ நீ பாப்போ, இப்போ இத மாத்துறப்போ you will get the denominator. ரெண்டும் கேன்சல் ஆயிரும். என்ன சார் சொல்றீங்க? ஆமா. சோ ஒன்னு மாத்து. ஏன்னா ரெண்டுமே மாத்தினா திருப்பியும் ரெண்டு வேற வேற மாதிரி இருக்கும், உனக்கு விஷுவலைஸ் பண்ண முடியாது. சோ ஏதாச்சும் ஒண்ணுதான் மாத்தணும் நியூமரேட்டர்ல, இல்லாட்டி டினாமினேட்டர்ல. ஓ இஷ்டம், நீ வேணா ட்ரை பண்ணிப்பாரு. இப்போ sin θ by cos θ என்னது சார்? sin by cos வந்து tan θ சார்.
ஸோ tan theta into இங்க 1 minus 2 times of sin square theta வந்து 1 minus cos square theta எழுத போறேன். whole divided by denominator அப்படியே வச்சுக்கோ 2 cos square theta minus 1 அதை நான் மாத்தவே இல்லை. ஓகேவா? till here all of you are clear? so இப்போ இதை simplify பண்ணலாம். it will be tan theta into 1 minus 2 into 1. 1 minus 2 into 1 2 தான். so 1 minus 2 minus 2 into minus cos square theta minus 2 into minus cos square theta will be plus 2 cos square theta by 2 cos square theta minus 1. கரெக்டா? so இப்போ பசங்களா let's simplify it further and get the answer. we are almost there. so இப்போ answer என்ன வரும்? answer பாத்தீங்கன்னா tan theta into இது என்ன வரும்? 1 minus 2 வந்து minus 1. so 2 cos square theta இதை நான் முன்னாடி எழுதிக்கிறேன் plus 2 cos square theta 1 minus 2 வந்து minus 1 divided by denominator என்ன இருக்கு? 2 cos square theta minus 1. பாத்தியா நான் சொன்ன மாதிரி நடக்குது பாரு. denominator இதுவும் cancel ஆயிடுச்சு. so அப்ப answer is tan theta. அதான் என்னோட RHS. hence proved. did you all like it? everybody clear? so இப்படி தான் இந்த question solve பண்ணும். I hope all of you are able to follow. next question very simple, very straightforward. பாருங்களா? let's try to solve it together. I want everybody to try it along with me. okay, let's go boys and girls. let's see how to crack this question. we'll start with the left hand side. a plus b whole square என்னது? a plus b whole square வந்து a square plus b square plus 2ab. அதே மாதிரி இங்கேயும் a plus b whole square a square plus b square plus 2ab. so இப்போ sin square theta plus cos square theta எவ்வளோ? சார் sin square theta plus cos square theta வந்து 1 சார். இங்க 2 sin a cosecant a எவ்வளோ? sin a cosecant a வந்து 1. ஏன்? ஏன்னா sin a cosecant a வந்து it is sin a into cosecant a is 1 by sin a. cosecant a வந்து என்னது? cosecant a வந்து it is the reciprocal of sin. so sin a into cosecant a will be 1. ஏன்னா இது ரெண்டு கேன்சல் ஆகி 1 ஆயிரும். so இது 1 ஆயிரும். அதே போல cos a into secant a வும் 1. ஏன்? ஏன்னா cos a into secant a is nothing but cos a into 1 by cos a. எப்படி into 1 by cos a? ஏன்னா secant a is the reciprocal of cos a. secant a is the reciprocal of cos a. so cos a cancel ஆயிரும். அதுவும் 1. so இது 1 இது 1. அப்ப என்ன ஆயிரும்? 2 into 1 2 plus அங்க 2 into 1 2. so மீதி என்ன இருக்கு? மீதி இருக்க டேர்ம் யாரு? மீதி இருக்க டேர்ம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டேர்மும் இந்த டேர்மும். so plus cosecant square a plus secant square a. so 2 plus 1 plus 2 2 plus 1 3 3 plus 2 5 5 plus cosecant square a. பசங்களா trigonometric identity you have to be very strong. trigonometric identity நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சார் cosecant square a is equal to 1 plus cot square a. அதே மாதிரி secant square a is equal to 1 plus tan square a. புரியுதா? so இந்த trigonometric identitiesலாம் மறக்காதீங்க. இதெல்லாம் உங்க finger tipsல இருக்கணும். so cosecant square a நான் எப்படி எழுதுவேன்? 1 plus cot square a. secant square a நான் எப்படி எழுதுவேன்? 1 plus tan square a.
So 5 plus 1, 6, 6 plus 1, 7 plus tan square A plus cot square A. So அதான் என்னோட right hand side. Hence proved. Supera? Did you all like it? So trigonometric identity ல இருந்து வருது இது ரெண்டும். ஏன்னா நீங்க படிச்சிருப்பீங்கல secant square theta minus tan square theta is always 1. So அதுல இருந்து தான் வருது. அதுல இருந்து தான் secant square theta is equal to 1 plus tan square theta. அதே மாதிரி தான் cosecant square theta minus cot square theta equal to 1. அதுல இருந்து தான் வருது cosecant square theta is equal to 1 plus cot square theta. புரியுதா? That's how you do it. So trigonometric identities, be very very thorough. You have to have them in your fingertips. அதனால தான் இந்த கேள்வி ரொம்ப ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிட்டோம், ஸ்ட்ரகிளே பண்ணாம. So right hand side வந்தாச்சு, hence proved. That's about it. Let's go to the next question. So next question, திருப்பியும் அவன் என்ன சொல்லியிருக்கான் பாத்தியா? இங்க என்ன சொல்லியிருக்கான்? LHS-யும் RHS-யும் பாதி சிம்பிளிஃபை பண்ணி செக் பண்ணு. LHS-ஐ கொஞ்சம் சால்வ் பண்ணு, RHS-ஐ கொஞ்சம் சால்வ் பண்ணு, ரெண்டையும் கம்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So வாங்க, we will do that. So I will separate half page, one for left hand side and one for right hand side. நம்ம ரெண்டுமே சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? So left hand side சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? சார் cosecant A வந்து 1 by sin A. 1 by sin A minus sin A into 1 by cos A minus cos A. கரெக்டா? ஏன்னா cosecant A வந்து 1 by sin A, secant A வந்து 1 by cos A. சரியா? இப்போ LCM எடுக்கலாம். LCM by cross multiplication என்ன ஆயிரும்? 1 minus sin A into sin A sin square A whole divided by sin A into 1 minus cos A into cos A cos square A by cos A. இல்லையா? என்ன பண்ணிருக்கேன்? டினாமினேட்டர் சேம் ஆக்குறதுக்கு நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ sin A into sin A sin square A whole divided by sin A ஆயிரும். ஏன்னா டினாமினேட்டர் சேம் ஆக்க தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஓகேவா? வேணும்னா தெளிவாக எழுதுறேன். 1 by sin A minus sin A அப்படி இருக்கா? 1 by sin A minus sin A இருக்கு. ஸோ வெறும் sin A இருந்தா டினாமினேட்டர்ல ஒண்ணுமே இல்லை, அப்போ 1ன்னு அர்த்தம். ஸோ டினாமினேட்டர் சேம் ஆக்குறதுக்கு நான் என்ன பண்ணும்? டினாமினேட்டர் சேம் ஆக்குறதுக்கு நான் ரெண்டாவது டேர்மை I have to multiply by sin A. வெறும் கீழே மட்டும் மல்டிப்ளை பண்ணலாமா? கீழே மட்டும் பண்ணக்கூடாது, பண்ணா ஃபுல்லா பண்ணும். ஸோ மேலேயும் sin A மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ அதான் 1 by sin A minus sin square A by sin A. இப்போ டினாமினேட்டர் சேம்னா ஒன்று சேர்த்துடலாம். அதான் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் அடுத்த டேர்மும் நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? எவ்ரிபடி கூல் வித் தட்? இப்போ 1 minus sin square A என்னது? 1 minus sin square A பசங்களா, அதான் cos square A. trigonometric ஐடென்டிட்டில இருந்து 1 minus cos square A தான் sin square A. trigonometric ஐடென்டிட்டில இருந்து எப்படி சார் பசங்களா? trigonometric ஐடென்டிட்டி நம்ம என்ன பார்த்தோம்? sin square A plus cos square A is 1. so அப்ப sin square A அங்க கொண்டு போனா cos square A is equal to 1 minus sin square A. அதே மாதிரி cos square A அங்க கொண்டு போய் sin square A இங்க வச்சா sin square A is 1 minus cos square A. so 1 minus cos square A தான் sin square A, 1 minus sin square A தான் cos square A. so இப்ப ஒரு sin A ஒரு sin A கேன்சல் ஆயிடும், ஒரு cos A ஒரு cos A கேன்சல் ஆயிடும். அப்ப மிச்சம் இருக்குது cos A sin A. இதான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட சிம்பிளிஃபிகேஷன். இதான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட சிம்பிளிஃபிகேஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் சிம்பிளிஃபைஸ் டு sin A cos A. cos A sin A ரெண்டு ஒன்று தான். ஓகே, இப்போ வாங்க ரைட் ஹேண்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ணி கேள்வியை முடிக்கலாம்.
let's do it together. So 1 by tan A வந்து sin A by cos A. Cot A வந்து cos A by sin A. ஸோ இப்போ நான் இதை ரெண்டு சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். இதை ரெண்டு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டா டினாமினேட்டர் சேமா இருக்கணும். டினாமினேட்டர் சேமா? Denominator is not same. So how do we make it same? One method is cross multiplication. Okay. 1 by sin A into sin A, sin square A. Cos A into cos A, cos square A. Divided by cos A into sin A. Cos A into sin A. அவ்வளோதான். இதுதான் easiest method. 1 divided by sin A by cos A plus cos A by sin A. இதை simplify பண்ணி ஒன்று சேர்க்கிறதுக்கு LCM சேமா இருக்கணும், denominator. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? cross multiply பண்ணுறேன். So sin A into sin A, sin square A. Cos A into cos A, cos square A. Cos A into sin A, அதான் denominator. So இப்போ இது என்ன ஆயிடும்? Sin square A plus cos square A is 1. So 1 divided by 1 by cos A sin A. So 1 divided by 1 by cos A sin A. Denominator ஓட denominator numeratorக்கு வந்துரும். Denominator ஓட denominator numeratorக்கு வந்துரும். Denominator ஓட denominator numeratorக்கு வந்துரும். அவ்வளவுதான். அதான் மெத்தட். அது தெரியாட்டி சார் அவன் வந்து 1 divided by 1 by cos A sin A சார். ஸோ அதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா 1 into இதோட ரெசிப்ரோக்கல் சார். அப்படி கூட பண்ணலாம். cos A sin A அதான் ஆன்சர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் சிம்பிளிஃபை பண்ணி cos A sin A, ரைட் ஹேண்ட் சைட் சிம்பிளிஃபை பண்ணி cos A sin A, ரெண்டுமே ஈக்குவலா, hence proved. அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் how you do the 9th subdivision. Now let's go forward. The last subdivision, 10th one. ரொம்ப ஈஸி பசங்களா. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? ஆர் யூ ஆல் ரெடி? லெட்ஸ் டூ இட் டுகெதர். எல்லாரும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. டப்புன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? கிரேட். ஸோ 1 பிளஸ் tan ஸ்கொயர் A நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுத்துப்போம். ஸோ இதை எடுத்துக்கலாம். ஸோ 1 பிளஸ் tan ஸ்கொயர் A by 1 plus cot square A. Cot A is 1 by tan A. Cot A is 1 by tan A. சரியா? அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் பண்றது. ஓகேவா? நான் வந்து இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்றேன். இந்த டேர்ம் என்ன ஆகுதுன்னு பார்க்க போறேன். சரியா? அதுக்கப்புறம் மீதிலாம் பண்ணிக்கலாம். கிரேட். ஸோ இப்போ இது ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 1 plus tan square A by 1 plus 1 by tan square A. So இப்போ LCM எடுத்து denominator ஒன்னாக்கி நான் காமன் ஆக்க போறேன். ஒன்னாக்க போறேன். merge பண்ண போறேன். சரியா? So numerator அப்படியே வச்சுக்கோ. numerator தொடவே தொடாத. அது அப்படியே இருக்கட்டும். denominator நான் என்ன பண்ண போறேன்? I'm going to cross multiply. Okay, இது 1 by 1. So 1 into tan square A plus 1 into 1. So 1 into tan square A plus 1 into 1 divided by இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். So 1 into tan square A. Tan square A தான் நம்மளோட டினாமினேட்டரோட டினாமினேட்டர். இப்போ சொல்லி கொடுத்தேன். டினாமினேட்டரோட டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துடும். ஓகே, டினாமினேட்டர் ஓட டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிடும். அண்ட் டினாமினேட்டர் எனக்கு tan square A plus 1. ஸோ பசங்களா இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். 1 plus tan square A plus 1 ரெண்டும் ஒன்று தான். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கிறது இஸ் ஈக்குவல் டு tan square A. அதான் என்னோட ரைட் ஹேண்ட் சைடு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான்டா, ரொம்ப ஈஸி. அவ்வளோதான்டா, ரொம்ப ஈஸி. ஸோ இந்த டினாமினேட்டரோட டினாமினேட்டர் மேலே வருது. உனக்கு புரியாட்டி மெதுவாக பண்ணு. உனக்கு அது புரியாட்டி 1 plus tan square A divided by tan square A plus 1 by tan square A. So அது
டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிறப்போ ரெசிப்ரோக்கல் ஆயிரும். சோ இப்போ புரியுதா? சோ உனக்கு புரியாட்டி இப்படி கூட பண்ணலாம். திருப்பியும் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். அதுவும் tan ஸ்கொயர் a தான். சோ whichever works for you. உனக்கு எது புரியுதோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணு. சோ இப்போ இதுவும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது இதுவும் ஈக்குவல்னு நம்ம காமிச்சா கேள்வி ஓவர். ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? எல்லாரும் தயாரா? Shall we all do it? Let's do it together. இப்போ இதை நான் erase பண்ணிடுறேன். So now again we will start with left hand side, but in the time left hand side வந்து இது. So நம்மகிட்ட என்ன இருக்கு? 1 minus tan a by 1 minus cot a வந்து cot a will write as 1 by tan a whole square இருக்கா வெளியே? இதான் கேள்வி. 1 minus tan a by 1 minus cot a. இந்த cot a term தான் நான் 1 by tan a எழுதிக்கிறேன் whole square. இப்போ இது என்ன ஆயிரும்? 1 minus tan a by இதை I will take LCM. எப்படி LCM? Cross multiply. tan a minus 1 by 1 into tan a. அதான் ஈஸியான மெத்தட் டு டேக் காமன் டினாமினேட்டர். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எனக்கு அதான் பிடிக்கும். ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். எல்சிஎம் விட இது பெட்டர். tan a into 1 1 into 1 அப்புறம் 1 into tan a. ஸோ tan a into 1 tan a minus 1 into 1 1 1 into tan a தான் டினாமினேட்டர். அவ்வளோதான். இப்போ டினாமினேட்டரோட டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துடும். ஓகே. ஸோ 1 minus tan a டினாமினேட்டரோட டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துடும். டிவைடட் பை 1 minus tan a நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் tan a minus 1. இப்போ வெளியில ஹோல் ஸ்கொயர் இருக்கு, வெளியில ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? சோ இப்போ இதுவும் தே ஆர் நெகட்டிவ் ஆஃப் ஈச் அதர். கரெக்டா? யாருக்கெல்லாம் தெரியுது அது? 1 minus tan a வந்து it is minus of tan a minus 1. so இது ரெண்டும் they are negative of each other. so ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா எனக்கு -1 வரும். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா எனக்கு -1 வரும். ஏன்னா நியூமரேட்டருக்கு மைனஸ் மல்டிப்ளை பண்ணா டினாமினேட்டர் ஆயிரும் இல்லையா? அதனால இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்றப்போ -1 தான் மிச்சம். ஓகே. so now ஆன்சர் என்னது? அப்போ minus of tan a உள்ள இருக்கு, வெளியில ஸ்கொயர் இருக்கு. ஸோ மைனஸை ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிரும், tan ஸ்கொயர் ஏன்னு ஆயிரும். ஸோ அதான் என்னோட ஆர்ஹெச்எஸ். ஸோ அப்போ இதுவும் ஈக்குவல். ஸோ therefore all of them are equal. புரிஞ்சா? did you all like it? everybody happy with this? அவ்வளவுதான் பசங்களா. so that is how we do it. I hope you enjoyed. 8.3 நிறைய பேர் கஷ்டப்பட்டீங்க. ஸோ இந்த சொல்யூஷன்ஸ் செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா எக்ஸசைஸும் வேணும்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கிளாஸ், உங்கள் ஸ்கூலில் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் ஹெல்ப் தெம் ஃபால் இன் லவ் வித் த சப்ஜெக்ட் அண்ட் ஹெல்ப் தெம் சால்வ் பெட்டர். ஓகே. ஸோ இது வந்து சொல்யூஷன்ஸ் சேனல். டீச்சிங் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேதாந்து மாஸ்டர் தமிழ் அங்கே தான் நான் டீச் பண்ணுறேன். அந்த சேனலில் லைவ் கிளாஸஸ் ஈவினிங்ஸ் நடக்கும். முடிஞ்சா ஜாயின் பண்ணுங்க. இட் வில் ஹெல்ப் யூ இன் யோர் ப்ரிப்பரேஷன். ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட். மற்ற எக்ஸசைஸை சந்திக்கலாம். அதுவரை நல்லா படிங்க. ஒர்க் ஹார்ட். டூ வெல் இன் லைஃப் பசங்களா. டேக் கேர். லவ் யூ ஆல். பாய்.